தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம். 3 ஜூலை 2025 சரியாக 2:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். நேற்றைக்கு நாம் எதிர்பார்த்தது போல அந்த வெப்பச்சலன இடிமழையானது வட மற்றும் உள் மாவட்டங்களில், வட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக நீலகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 79 மில்லிமீட்டர் அளவுக்கு தேவாலா பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்துள்ளது. அடுத்து அப்பர் கூடலூர் பகுதிகள் 76 மில்லிமீட்டர், கூடலூர் பஜார் 74. இப்படி நீலகிரி மாவட்டத்தின் பரவலான பகுதிகளிலையும் மழைப்பொழிவு. அடுத்தபடியாக 2ஆம் இடம் பார்க்கும்பொழுது குறிப்பாக சென்னை உட்பட நம்மளோட அறிக்கையில் கொடுத்துருப்போம். அதுபோல் சென்னையில் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு நேற்று கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். காசிமேடில் பார்த்திங்கன்னா 65.7 அளவிற்கு மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. இன்னும் பார்த்திங்கன்னா கனமழையாகவே நிறைய இடங்களில் கொடுத்து, அதாவது 55 மில்லிமீட்டர் பெரம்பூர் பகுதியில், குளத்தூர் பகுதியில் 55.2, தண்டையார்பேட்டை 53 மில்லிமீட்டர். இப்படி கனமழையாக பல இடங்களில், அதாவது மினிமம் ரெயின்ஃபால்னு பார்க்கும்பொழுது 2 மில்லிமீட்டர், அதாவது 0.3 மில்லிமீட்டர் அளவிற்கு கூட மழை பொழிவாங்க அப்படின்ற மாதிரி பதிவாகியுள்ள ஒரு சூழ்நிலை. கோவை மாவட்டத்தின் பரவலான இடங்கள்லையும் மழைப்பொழிவு. அடுத்தபடியாக தருமபுரி, அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் லேசான ஒரு மழைப்பொழிவு. ஈரோடு மாவட்டத்தின் பெருந்துறை பகுதிகள் 10 மில்லிமீட்டர் அளவிற்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கள்ளக்குறிச்சி 2 மில்லிமீட்டர் மற்றும் தியாகதுர்கம் பகுதி 2 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு. அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தின் உத்திரமேரூர் பகுதிகள் 18, ஸ்ரீபெரும்புத்தூர் 7.8, கிருஷ்ணகிரியின் சோழகிரி 2 மில்லிமீட்டர், கிழவரப்பள்ளி அணை 1 மில்லிமீட்டர், மதுரையின் எழுமலை 0.8 ஒரு லேசான ஒரு மழைப்பொழிவாக தூறல் துளின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் ஒரு லேசான ஒரு மழைப்பொழிவு பொழிந்துள்ளது. ராணிப்பேட்டை பகுதிகளிலையும், சேலம் மாவட்டத்தின் பிற பகுதிகளிலையும் சில பகுதிகளில், தென்காசி, தேனி மாவட்டங்கள், திருச்சியின் கொப்பம்பட்டி பகுதிகள் 3 மில்லிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டத்தின் சில பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்லையும், திருவள்ளூரின் பரவலான இடங்கள்லையும், திருவண்ணாமலை மாவட்டத்தின் பரவலான இடம். இப்படி வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களில் நல்லதொரு மழைப்பொழிவை அமையப்பெற்றது என்பதுதான் சொல்லியிருக்க. இன்றைக்கான ஒரு மழைப்பொழிவை, இன்றைக்கான ஒரு வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது நேற்றைய பரப்பை விட இன்றைக்கு மழைப்பொழிவு சற்று குறைந்ததாக காணப்பட்டாலும் ஓரிரு இடங்களில் கண்டிப்பாக இன்றைக்கும் ஒரு மழை வாய்ப்பாக, அதாவது அதாவது தமிழகத்தின் எல்லையோரம், ஆந்திர எல்லையோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான ஒரு மழை வாய்ப்பாகவும், தெற்கு டெல்டா பகுதிகளுக்கு ஒரு வாய்ப்பு மழைப்பொழிவு. அடுத்தபடியாக தென் கடலோரத்தின் உட்புற பகுதிகள்னு எடுத்துக்கொள்ளலாம் மழைப்பொழிவு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. பெரிதளவிற்காக இன்றைக்கான ஒரு மழைப்பொழிவிற்கு அதாவது நேற்றைய பொழிந்த அளவிற்கு அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பாக தெரியலை. ஆனால் இருக்கும் ஓரிரு இடங்களில், ஒரு சில இடங்களில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக வெப்பச்சலன இடிமழை 2ஆம் தேதி முதல் அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு மழைப்பொழிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டதான் நம்மளோட அறிக்கை. அடுத்தடுத்த நாட்கள்லையும் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது. இப்போது காற்றின் திசைப்போக்கு கொஞ்சம் சற்று தென்மேற்கு காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் நமக்கு இந்த மழைப்பொழிவு அமைவிடங்கள் எல்லாம் கடலோர பகுதிகளுக்கு அப்படின்ற மாதிரி ஒட்டி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது நமது இந்திய நிலப்பரப்பின் மத்திய வடக்கு பகுதிகளில், அதை ஒடிசாவை ஒட்டி நீள்வட்ட பாதையில் கிட்டத்தட்ட அந்த நேபாளை அந்த ஒரு ஜோன்ஸில் பார்த்திங்கன்னா மையமாக ஒரு நீள்வட்ட பாதையில் ஒரு சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி இருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு மழைப்பொழிவின் அமைப்பும் பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. 3, 4, 5 தேதிகளிலும் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்குது. ஒரு நாள் தீவிரமாக இருந்தாலும் அடுத்த நாள் அவங்களுக்கு மழைப்பொழிவு இல்லாத ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி மாறி மாறி மழைப்பொழிவு அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். காற்று பகுதிகளுக்கு மட்டும் கொஞ்சம் சற்று சவாலாக இருக்கிறது. ஏன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மழை மேகங்களை உருவாக்கி அது கிழக்கு நோக்கி தள்ளப்படுகின்ற ஒரு காரணத்தால் கடலோரத்தில் மற்றும் அதில் ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களை கொண்டு மத்திய பகுதிகளிலையும் உட்புற பகுதிகளில் குவிய செய்கிறது. இதனால் நமக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு பெரிதாக அந்த மேற்கு பகுதிகளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் ஒட்டிய பகுதிகளில் நான் சொல்கிறேன், அந்த ஒரு ஜோன்ஸில் மட்டும் கொஞ்சம் ஒதுக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஒரு நாட்களில் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு நிலைமைகள் மாறும். அதாவது அறவே இல்லாத ஒரு மழைப்பொழிவு நமக்கு ஒரு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கண்டிப்பாக 12 தேதிகளுக்கு பிறகாக ஒரு மழை தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்றும் ஒரு சில இடங்கள் அப்படின்ற இருக்கக்கூடிய இடங்கள் அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக தீவிரம் அடைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்போ இன்றைக்கு வெப்பம் சற்று தணிந்ததாக காணப்பட்டாலும் ஒரு சில இடங்கள் லேசாக தூறல் துளி கூட விழுந்திருக்கலாம். அப்படி ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இப்போ தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் ஒரு சில இடத்துல மந்தமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் சில பகுதிகளில், உட்புற பகுதிகளில், இணையமிடம் பகுதிகள், திருவாரூர், தஞ்சாவூரின் தெற்கு பகுதிகளில் அப்படின்ற மாதிரி ஒரு லேசான ஒரு மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. அது எந்தளவுக்கு ஒரு காற்றின் போர்க்கும் அது
இணைவு, இருகாட்சி இணைவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய சந்திப்புகள், காற்றின் குவிதல்கள் மாறுபடக்கூடிய ஒரு இடங்களாக இருக்கும். மேபி அந்த இட அமைப்பு மாறுபடவும் செய்யும். அந்த மாதிரி ஒரு வானிலை அமைப்பாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு அந்த மழைப்பொழிவை மாலை இரவு மழைகள் ஆங்காங்கே கொடுக்குது அப்படின்ற பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த நாட்களிலும் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கும் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்து வானிலையோடு இணைந்திருங்கள். எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக கொடுப்போம். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.